ஒடிலா 2 அப்படிங்கிற தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒடிலா 2 அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒடிலா அப்படிங்கிற கிராமத்தில் திருப்பதி அப்படிங்கிற ஒரு கேடு கெட்ட ஒருத்தன் அந்த ஊரில் புதுசாக கல்யாணம் ஆகிற பொண்ணுங்களை ராத்திரி அன்னைக்கு கடத்திட்டு வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணுறான். இதை அவன் வாடிக்கையாக வச்சுட்டு இருக்கான். இதே மாதிரி நிறைய கல்யாணமான பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து இவன் கொலை பண்ணியிருக்கான். ஆனால் இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியல. ஆனால் திருப்பதியோட ஒய்ஃப் திருப்பதி இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பதியோட தலையை வெட்டி கொலை பண்ணுறான். இப்போ திருப்பதியை கொலை பண்ணதுக்காக திருப்பதியோட ஒய்ஃப் ஜெயிலுக்கு போயிடுறான். இது வரைக்கும் ஊருக்கு தொந்தரவாக இருந்த திருப்பதி செத்துட்டான் அப்படின்னு மக்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்க, இவ்வளோ தப்பு பண்ண அந்த திருப்பதிக்கு நம்ம ஏதாவது தண்டனை தரணும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செத்து போன திருப்பதியோட உடம்புக்கு அவனுடைய ஆத்மா சாந்தி அடையக்கூடாது அப்படின்னு வித்தியாசமான சடங்கு பூஜை எல்லாம் பண்றாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான பூஜையும் சடங்கும் பண்ணதுனால திருப்பதியோட ஆத்மா ஒரு கொடூரமான பிரேதாத்மாவா மாறி ஒடிலா அப்படிங்கிற அந்த கிராமத்தையே நாசம் பண்ண ஆரம்பிக்குது. அதான் கேடு கட்டவன் செத்துட்டால, செத்தவனை செத்த மாதிரி விடாம செத்தவனுடைய பணத்தை கூட விட மாட்டோம், அவனை சபிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சடங்கு ஒன்று பண்ணி கெட்டவனை மறுபடியும் இன்னும் கெட்டவனை மாற்றி ஒரு பேயா உலா விட்டுட்டாங்க. இப்போ அந்த கொடூரமான திருப்பதியோட ஆத்மா ஒடிலா அப்படிங்கிற அந்த ஊர் மக்களை ரொம்பவே கஷ்டப்படுத்துது. எப்போ யார் சாவாங்க அப்படின்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க ஊர் மக்கள் சிவான வழிபடுற அகோரிகளுடைய சிவசக்தியா இருக்கிற தமனா அவர்களை தேடி போறாங்க. சிவசக்தியா இருக்கிற தமனா ஒடிலா அப்படிங்கிற ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள் என்ன, திருப்பதியோட ஆத்மா ஊர் மக்களை என்ன பண்ணுச்சு, ஊர் மக்களை காப்பாற்ற சிவசக்தியா இருக்கிற தமனா என்னெல்லாம் பண்ணாங்க, கடைசியா அந்த திருப்பதியோட பேய தமனா அழிச்சாங்களா, ஊர் மக்களை காப்பாத்தினாங்களா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் ஒடிலா 2 அப்படிங்கிற இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வித்தியாசமாக யோசிச்சு டைரக்டர் எடுத்திருக்காரு. படமாக பார்க்குறப்ப சாமிக்கும் பேய்க்கும் நடுவில் நடக்கிற ஒரு யுத்தம் மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுக்கு டைரக்டர் சுந்தர்சியோட அரண்மனை படங்கள், சின்ன வயசில் பார்த்த அம்மன் படங்கள், அம்மன் பாளையத்தம்மன் அந்த மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்டில் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. அதனால் அந்த படம் பிடிக்கும்னா இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். டோட்டலாக சொல்லணும்னா ஒடிலா 2 அப்படிங்கிற இந்த படம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற படமாக இருக்குது. படத்தில் சில 18+ காட்சிகள் வருது. அதனால் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த படம் இப்போ ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் DF தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.